Assalamu alaikum. Welcome to my channel Femina Cooking Lifestyle. Today recipe pizza box patties. வெளியில வாங்கி நம்ம சாப்பிட்ற பீட்சாவை விட நம்ம வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நான் 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதையுமே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தாட்டி கலந்து விட்டுறலாம். சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, சிக்கன்லேயே தண்ணி விடும். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வரளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை மூடி போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணி எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் வரளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் அரை ஸ்பூன் வரளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து இட்டாலியன் ஹெர்ப்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அரை ஸ்பூன் வரளவுக்கு ஒயிட் பெப்பர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த மசாலாலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் மசாலா வீட்டில் யூஸ் பண்ணுற மசாலாவே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ குட்டி குட்டியாக வெங்காயம் வந்து நான் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, லைட்டாக பிங்க் கலர் வந்தால் போதும். அரை ஸ்பூன் வரளவுக்கு சோயா சாஸ் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் வரளவுக்கு டொமேட்டோ கெச்சப் எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட வந்து நம்ம கேப்சிகம் ஸ்வீட் கார்ன் சேர்க்க போகிறோம். அதையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நான் வந்து கொஞ்சம் சின்ன பாத்திரமாக எடுத்துக்கிட்டதுனால எனக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்து இதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. அரை கப் ஓரளவுக்கு நான் மசருல்லா சீஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பிளாக் ஆலிவ்ஸ் எடுத்துக்கிறேன். அதையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மைதாவை கொஞ்சமாக சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ சமோசா சீட்டில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுறலாம். 2 சமோசா சீட் எடுத்துகிட்டு கீழே நான் அப்ளை பண்ண மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு இன்னொரு சமோசா சீட்டை மேலே வச்சுருங்க. அப்புறம் நம்ம ரெடி பண்ண ஃபில்லிங்கை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சமாக நான் சீஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை மேலெல்லாம் வந்து மைதா பேட்டர் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து மடக்கி விட்டுறலாம். ஆல்ரெடி வந்து நம்ம சீஸ் சேர்த்துருக்கோம், அதனால் நம்ம சீஸ் வைக்கணும்னு அவசியம் இல்லை. சீஸ் ரொம்ப பிடிச்சவங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிக்கிறேன். பீட்சா வெளியில் வாங்கி அவ்வளோ ரேட் கொடுத்து நம்ம சாப்பிட்றத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு பக்கம் கடாயில் ஆயில் சூடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஒரு பீஸா பாக்ஸாக எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு, டைம் வந்து கம்மியாக தான் எடுத்துக்கும். அதனால் பக்கத்துலேயே நின்று இதை ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான பீஸா பாக்ஸ் பேட்டிஸ் ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.